இஸ்ரேல் ஈரானுக்கு நடுவில் என்ன வார் நடக்குதுன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஃபீடு ஃபுல்லாக நம்மளோட நார்த் கொரியா பிரசிடென்ட்டான கிங் ஜங் உன்னை பற்றி தான் வருது. ஏன் இவர் இவ்வளோ ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்னடானா ஈரானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கை பற்றி பார்க்கணும். நிறைய காலமாகவே ஈரானுக்கு வந்து இந்த மிசைல்ஸ் இந்த மாதிரியான வார் ரிலேட்டட் ஸ்டப்ஸ் ஆயுதங்களெல்லாம் சப்ளை பண்ணுறது வந்து நார்த் கொரியா தான் வந்து ஒரு கிளைம் இருக்குது. அது அஃபிஷியலாக இல்லை, ஆனால் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா. இப்போ வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, அமெரிக்கா சப்போர்ட் ஹேண்ட் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க, இந்தியாவும் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இந்த வார் வந்து சீரியஸாக ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நார்த் கொரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஈரானுக்கு ரொம்பவே ஒரு குரூஷியலான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஏன்னா நட்பு நாடாக இருக்க போது நார்த் கொரியாவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. கிங் ஜங் உன் வந்து இந்த மிசைல் டெஸ்டிங்கு இதுலேயே வந்து நாடு ஃபுல்லாக, அதாவது உலகம் ஃபுல்லாக ரொம்பவே ஒரு இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து வச்சிருக்கிற ஆள். ஏன்னா குண்டக மண்டுக்கு எதாவது பண்ணி விட்டாங்கன்னா வேர்ல்டோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். ஏற்கனவே ஈரானில் நிறைய உயிரிழப்புகள் நடக்குது, 122 குழந்தைங்க சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்பாவிகள் இறந்து போகிறதுனா நம்மளால் தாங்க முடியல. இது போக இது தவிர்த்து வேர்ல்டு வார் 3ன்ற மாதிரியான ஏதாவது வார் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்தால் நமக்கு வந்து ரொம்பவே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் தான். அதனால் முடிஞ்ச வரையும் இந்த வாரை க்ளோஸ் பண்ண பார்க்கணும். ஈரானும் இஸ்ரேலும் ஒரு காம்ப்ரமைசேஷனுக்கு போகணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோடைய வேண்டுதலாக இருக்கணும். நம்ம நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். நார்த் கொரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இதில் எப்படி இருக்க போகுதுன்றது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.